reading practice சொன்னேன். Atomic size, ionization energy, electron affinity, electron negativity. ஆளுமையுடைய உருவளவு, அயனியாக்கும் ஆற்றல், எலக்ட்ரான் கவர் தன்மை, இன்னொன்று எலக்ட்ரான் நாட்டம். இப்போ ஃபர்ஸ்ட் அட்டாமிக் சைஸ் உருவளவு பார்க்க போகிறோம். இந்த சைடு போட்டேன்னா லெஃப்ட் டு ரைட் என்ன பீரியட் டேபிள், சரியா? அதுக்கு பேர் என்ன? பீரியட். இந்த சைடு போட்டோம்னா டாப் டு பாட்டம், அதுக்கு பேர் என்ன? இது குரூப், இது பீரியட். ஸோ இதான் பீரியடிக் ப்ராப்பர்ட்டிஸ். குரூப்லையும் பீரியட்லையும் எப்படி மாறுது ஒவ்வொரு இந்த குணங்களும், அட்டாமிக் சைஸோ அயனைசேஷன் இதெல்லாம் எப்படி மாறுதுன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அட்டாமிக் சைஸ் அல்லது அயானிக் சைஸ் அதனால் எடுத்துக்க. உருவளவு எப்படி மாறும்? இடமிருந்து வளம் செல்ல செல்ல. ஃபர்ஸ்ட் லைன் நீங்கள் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டேன். லித்தியம் பெரிலியம் எல்லாத்துக்கும் தெரியுமே. எப்படி நிமோனிக்ஸ் கொடுத்தேன் மேம், எல்லாம் சொல்லலாமா? பிசிக்கு நோ ஃபன். ஈஸியாக வந்துருச்சா? ஃபர்ஸ்ட் லைனு ஒரு பீரியட் ஃபுல்லுமே எழுதிட்டீங்களா? அதே மாதிரி டாப் டு பாட்டம் எழுதணும் அப்படின்னா எதனால சொல்லலாம், இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் உங்களை கூட வச்சுக்கோங்க போதும். ஆஸ்டின் அப்ரோஸ். சரி, இது வந்து டவுன் த குரூப், இது வந்து லெஃப்ட் டு ரைட்ல தெரியும். சைஸ் வந்து ஒவ்வொரு நம்பர் அடுத்தடுத்து போகும்போது லித்தியத்துக்கு எவ்வளோப்பா? அணியன் 3, இங்கே 4, 5, 6, 7, 8, 9. ஸோ ஒன்று அடுத்தடுத்து என்ன செஞ்சுட்டே போகுது? இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, கூட்டிகிட்டே போதா? அப்போ நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக எலக்ட்ரான் அதே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை எப்படி பிடிச்சி இழுக்கும்? ஒவ்வொரு எலக்ட்ரான் கூடுது அஃப்கோர்ஸ். அதாவது இஜெட்டுங்கிறது என்ன? நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ், நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் ஆல்சோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், ரெண்டும் சேர்ந்தது தான். அப்போது நியூக்ளியர் சார்ஜ் ஒன்று கூடுது அப்படிங்கிறப்ப சைஸ் என்ன செஞ்சுட்டே போகுதுங்கிட்டு நல்லா பிடிச்சி அதை என்ன செய்யுது? இழுக்குது. வெளிக்கூட்டு அமைப்பு அந்த ஆர்பிட்டாலில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்களை நல்லா பிடிச்சி இழுக்குது, சார்ஜ் கூட. அப்போ என்ன செய்யும் அப்படின்னா, லித்தியத்தினுடைய சார்ஜ் எப்படி இருக்குன்னா, பக்கத்தில் பற்றி எழுதுனேன், பெரிலியம், போரான், கார்பன் என்ன ஆயிடுச்சு? சைஸ் போக decreases. So from left to right அல்லது along the period what happened to the atomic size? Decreases. எல்லாத்துக்கும் புரியுதா? இடமிருந்து வளம் செல்ல செல்ல அணுவினுடைய உருவளவு என்ன செய்யுது? குறைஞ்சிட்டே போகும். இது வந்து ஜென்ரல் கான்செப்ட். அஃப்கோர்ஸ் சிலதுக்கு சில எக்ஸப்ஷனல் வரும். அந்த எக்ஸப்ஷன் என்னன்னு அடுத்து பார்ப்போம். ஜென்ரலாக எப்படி எடுத்துக்கலாம்? டாப் டு பாட்டம். இப்போ லித்தியத்துக்கு அடுத்து யாருப்பா? சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், அடுத்தது சீசியம். இன்னும் பெருசாக மேலேருந்து வர சைஸ் எப்படி போயிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு, இந்த சைடு போக என்ன செய்யுதுன்னு சொன்னோம்? டிக்ரீஸ் ஆகுது. இந்த சைடு போக என்ன செய்யுது? ஏன் இன்க்ரீஸ் ஆகுது? கீழே வர எக்ஸ்ட்ரா செல் ஆட் ஆகுது இல்லையா? n=1 நான் சொன்னேன். இதெல்லாமே முதன்மை குவாண்டம் என்னதாண்டா? 1, 2, 3, 4, 7 வரைக்கும் போட்டு காமிச்சோமா? அடுத்தடுத்த ஆர்பிட்டாலுக்கு என்ன ஆகுது? அடுத்தடுத்த செல், கே செல், எல் செல், எம் செல்னு செல் பெருசாக சைஸும் உனக்கு என்ன செஞ்சுட்டே போகுது? உருவளவும் பெருசாகிட்டே. இப்போ இந்த இவ்வளோ பெரிய உருவளவை அதால் பிடிச்சி இழுக்கணும் அப்படியே ஃபாஸ்ட். அதனால தான் இது சைஸ் வந்து என்ன செஞ்சுருக்கு? பெருசாகிட்டு. இதுதான் கான்செப்ட். ஸோ லெஃப்ட் டு ரைட் வாட் ஹேப்பன் டு த அட்டாமிக் சைஸ்? டிக்ரீசஸ். டாப் டு பாட்டம் அலாங் த குரூப் விச் இன்க்ரீசஸ். இதை ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டு தாரக மந்திரமாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மீதி 3 பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் ஜஸ்ட் ஆப்போசிட் டு திஸ். இதுக்கு என்ன மாதிரி இருக்குது? எதிர்விதமாக இருக்குது. புரியுதா? அப்போ நீங்கள் சொல்லிடுங்க அயனியாக்கும் ஆற்றல். ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக லெஃப்ட் டு ரைட் வச்சுக்குவோம். இது வந்து டாப் டு பாட்டம், அதாவது இது வந்து குரூப்பு, இது என்னன்னு சொல்லிட்டேன்? பீரியட். ஸோ அட்டாமிக் சைஸ் இங்கேருந்து இங்கே போகப்போ எனக்கு என்ன செஞ்சுருக்கு? டிக்ரீசஸ். மீதி டாப் டு பாட்டம் என்ன செஞ்சுருக்கு? இன்க்ரீசஸ். ஸோ இதுக்கு இது ஆப்போசிட்னால மீதி 3 கேரக்டருமே நான் என்ன போட போகிறேன்? இன்க்ரீசஸ். இங்கே ஃபுல்லாக டிக்ரீசஸ். பாடவே முடிஞ்சிச்சு. தான் கான்செப்ட். இதைத்தான் வந்து 4-5 பக்கமாக உனக்கு ஒவ்வொரு எக்ஸாம்பிள் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அடுத்த எக்ஸாம்பிள்லாம் போகலாம். நான் அவசரம் எல்லாம் போயிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு 2வது கான்செப்ட் அயனைசேஷன் எனர்ஜி போகும். அயனைசேஷன் எனர்ஜி போகிறதுக்கு முன்னாடி இந்த சைஸை பற்றி சொல்லும்போதே இன்னொரு சார்ஜ் ஸ்பீசிஸ் ஒரு 4-5 கொடுத்து இதை வந்து ஏறு வரிசையில் அடுக்குங்கன்னு சொல்லுவாங்க. ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ்னால் என்ன அர்த்தம்? சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா? ஒரே மாதிரி எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா என்ன சொன்னாங்க? Na ப்ளஸ் எத்தனை எலக்ட்ரான்? 10 எலக்ட்ரானா? Na ப்ளஸ் 10 எலக்ட்ரானா? F மைனஸ் எத்தனை எலக்ட்ரான்? 10 எலக்ட்ரான். ஆர்கான் 10 எலக்ட்ரான். சைஸ் எது பெருசாக இருக்கும்? சைஸை பற்றி பேசினால அந்த சாப்டர் முடிச்சுக்கணும். எப்பயுமே நியூட்ரலுக்கு தான் வந்து சைஸ் எப்படி இருக்கும்? நார்மல் சைஸ். நியூட்ரல் வந்து அதனுடைய நார்மல் சைஸ். மைனஸ் போக அதனுடைய சைஸ் என்ன செய்யும்? அதிகரிக்கும். ப்ளஸ் ஆக அதனுடைய சைஸ் என்ன செய்யும்? குறையும். ஞாபகம் வச்சுக்க. ப்ளஸ்ங்கிறப்ப அது எலக்ட்ரானை பிடிச்சி இருக்குங்கிறப்ப சைஸ் குறைஞ்சிடும்.
எஃப் மைனஸ்ங்கிறப்ப எலக்ட்ரான் அதிகமாக இருக்கிறப்ப அதோடைய சைஸ் என்ன செஞ்சிடும் பெருசாயிடும். ஸோ இது நார்மல் சைஸ். இதுக்கு அடுத்து பெருசு யாரு எஃப் மைனஸ். அப்போ இருக்கிறே சின்னது யாரு எல்லாமே ஐசோ எலக்ட்ரானிக். ஐசோ எலக்ட்ரானிக் அர்த்தம் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இங்கே ப்ளஸ் சொன்னீங்கன்னா எத்தனை எலக்ட்ரான் இருக்கு 10 எலக்ட்ரான். இதுக்கு அடுத்த சைஸ் யாரு ஆர்கான். ஆர்கானை விட பெரிய சைஸ் யாரு எஃப் மைனஸ். புரிஞ்சா? ஸோ இவ்வளோதான். இது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இது மாதிரி என்ன கொடுத்தாலும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஐசோ எலக்ட்ரானிக்காக இருந்தால் நியூட்ரலாக இருந்தால் அது வந்து நார்மல் சைஸில் இருக்கும். மைனஸாக இருந்தால் நியூட்ரலை விட பெரிய சைஸில் போடுங்க. ப்ளஸ்ஸாக இருந்தால் நியூட்ரலை விட சின்னது அப்படின்னு சொல்லி ஞாபகம். இதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள். இதுக்கு சார்ஜ் கூட கூட இன்னும் என்னவாக இருக்கும் சைஸு இன்னும் குறையதான் செய்யும். உதாரணத்துக்கு mg 2+. 12 தானே mg 2+னா எத்தனை எலக்ட்ரான் மறுபடியும் 10 எலக்ட்ரான். அப்போ இது பெருசா இது பெருசா சார்ஜ் கூட கூட சைஸ் மறுபடியும் என்ன ஆகும்னு சொல்லியிருக்கேன் குறையும். இன்னும் சொல்லலாம் அலுமினியம் 3+. அலுமினியம் 13னா 3 எலக்ட்ரான் போனால் அங்கே எத்தனை எலக்ட்ரான் 10 எலக்ட்ரான். அப்போ அலுமினியம் 3+ பெருசா mg 2+ பெருசான்னு கேட்டால் mg 2+. அப்போ ஆர்டரில் அடுக்கிறப்ப அலுமினியம் 3+ தான் எங்கேயே சின்னது. புரிஞ்சா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிறைய வருஷம் கேட்கலாம். இப்போ அயனைசேஷன் எனர்ஜி போகும். அயனைசேஷன் எனர்ஜினா என்ன? அயனியாக்கு மாற்றுறது. ஒரு நியூட்ரல் ஆட்டத்துலேருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவையான ஆற்றலுக்கு பேர் தான் என்னது அயனியாக்கு மாற்றம். முதல் அயனியாக்கு மாற்றலை விட இரண்டாவது அயனியாக்கு மாற்றம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நான் நியூட்ரலாக இருக்கேன், எனக்கு ஒரு 100 ரூபா கொடு அப்படின்னோடனே 100 ரூபாயை நம்ம கொடுக்குறோம். சரியா? திருப்பி கொடுத்துருவானா அப்படின்னு யோசிச்சு தானே கொடுக்குறோமா இல்லையா? கொடுக்குறது எப்பயுமே என்ன கேரக்டர் ப்ளஸ் கேரக்டர். 100 ரூபாயை கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து அவங்ககிட்ட இருந்து மறுபடியும் இன்னொரு ஆள் வந்து எனக்கு ஒரு 200 ரூபா கொடுங்க அப்படிங்கிறப்ப இவங்களே யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க இன்னொரு ஆள்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. அப்போ அவங்க கொடுப்பாங்களா? அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க கொடுக்க வைக்கிறதுக்கு ஏகப்பட்ட ஆற்றலை சப்ளை பண்ணி அவங்ககிட்ட வந்து இன்னொரு எலக்ட்ரானை நம்ம வெளியேற்றும். ஸோ செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி இந்த ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜியை விட டபுள் மடங்கு நம்ம சப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ சக்ஸஸிவ் அயனைசேஷன் எனர்ஜி என்ன செஞ்சுட்டே இருக்கும் டபுள் ட்ரிபிள்னு கூடிக்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ரிமூவ் ஆகிறது எத்தனை எலக்ட்ரான் தான் ஒரு எலக்ட்ரான். பேலன்ஸில் இருக்கிற ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவையான ஆற்றல் தான் அயனைசேஷன் எனர்ஜி. புரியுதா? அப்போது எப்போல்லாம் வந்து இந்த அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்கும் கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருந்தால் ஸ்டேபிளாக இருக்கும். அப்படிதானப்பா அணு வந்து ரொம்ப நிறைஞ்சிருக்கு. இப்போ இனர்ட் கேஸஸ் எடுத்துக்கோங்க. ஹீலியம் நியான் ஆர்கான் கிரிப்டான்லாம் ஸ்டேபிள். அதுக்கு வந்து ஒரு எலக்ட்ரான் அவ்வளோ ஈஸியாக நீ பிடிங்கிருவியா? எடுக்க முடியுமா? அப்போ லாட் ஆஃப் எனர்ஜி சப்ளை பண்ணி தான் தூக்கணும். அப்போ அயனைசேஷன் எனர்ஜி யாருக்கு மிக மிக அதிகம் பீரியாடிக் டேபிள்லேயே இனர்ட் கேஸஸ். இனர்ட் கேஸஸ்ங்கிறப்ப அயனைசேஷன் எனர்ஜி ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் என்ன செய்ய போகுது? லெஃப்ட் டு ரைட் என்ன செய்ய போகுது? இன்க்ரீசஸ். ஏன்னா இங்கேருந்து போக போக அதை என்ன செய்யும் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். நான் கடைசிக்கே சொல்லிட்டேன் நியானுக்கு தான் இங்கே அயனைசேஷன் எனர்ஜி இங்கிருந்து போகும்போது அதிகம். ஏன்? கம்ப்ளீட்லி ஃபில். பார்ஷியலி ஃபில்லுனாலும் ஸ்டேபிள். சொல்லியிருக்கோம்ல பார்ஷியல் ஃபில்னா வந்து பியில் எவ்வளோ இருக்கணும்? பி ஆர்பிட்டலில் 3, டி ஆர்பிட்டல் எவ்வளோ இருக்கணும்? 5. பியில் 3, டியில் 5, டியில் 10, பியில் 6ன்னு இருந்தால் நிலைப்புத்தன்மை அதிகம். அங்கேயும் அயனியாக்கும் ஆற்றல் மிக மிக அதிகம். கான்செப்ட் கிளியரா? அடுத்தது யாரு? எலக்ட்ரான் நாட்டம், எலக்ட்ரான் அஃபினிட்டி. நான் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட். இங்கே எலக்ட்ரானை நம்ம வந்து எடுக்க போகிறது இல்லை. எலக்ட்ரான் என்ன செய்ய போகிறோம்? சேர்க்க போகிறோம். சேர்க்கும் போது அந்த அணுட்டிலிருந்து வெளியிடக்கூடிய ஆற்றல் தான் என்னது? எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஸோ சேர்க்குறோம் அப்படிங்கிறப்ப எலக்ட்ரானை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கும். நாட்டம் அஃபினிட்டினாலே என்ன அர்த்தம்? லைக் இல்லையா? ஸோ எலக்ட்ரானை வாங்குறதுக்கு அது ரெடியாக இருக்கும். பொதுவாக யார் ரெடியாக இருப்பா? இன்னும் ஒரு எலக்ட்ரான் இருந்தால் நான் ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் வந்துடுவேன், ஸ்டேபிள் ஆயிடுவேன் அப்படிங்கிறவங்க தானே வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ யார் அப்படிப்பட்டவங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? கெஸ் பண்ண முடியுதா? இன்னும் ஒரு எலக்ட்ரான் வந்தால் நான் ஆக்டெட் ஆயிடுவேங்கிறது யார்? ஹாலஜன். தட்ஸ் ரைட், வெரி குட். ஏன்னா இதுதான் ஆக்டெட் இல்லையா? அதுக்கு முன்னாடி யார் இருக்கா? ஹாலஜன்ஸ். இன்னும் ஒரு எலக்ட்ரான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அது என்னவாயிரும்? ஸ்டேபிள். ஏன்னா இதோடைய அவுட் மோஸ்ட் என்னதுப்பா? NS2 NP5. ஸோ ஒன் மோர் எலக்ட்ரானை நீ அதுக்கு கொடுத்த அப்படின்னா இட்ஸ் ரெடி டு அக்செப்ட். ஸோ எலக்ட்ரான் அஃபினிட்டி எதுக்கு கூடன்னு பார்த்தா ஹாலஜன்ஸ். இதுக்கையிலே யாருக்கு கூட? ஹாலஜன்ஸ். இந்த இதில் ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ். எக்ஸப்ஷனல் கேஸ்னால் அர்த்தம் நம்ம டவுன் த குரூப் வாட் ஹேப்பன் டு எலக்ட்ரான் அஃபினிட்டி? டிக்ரீஸா ஆர் இன்க்ரீஸ்? டவுன் ஆகாமல் என்னது? டிக்ரீஸ். ஸோ டவுன் த குரூப்னா யார் யாருக்கா? ஃப்ளூரின் யாரு? குளோரின். அப்போ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃப்ளூரின் எதுக்கு எலக்ட்ரான் அஃபினிட்டி அதிகம்? ஃப்ளூரின்கா குளோரின்கா? அக்கார்டிங் டு அவர் கெஸ் என்னது? ஃப்ளூரின் தான் இருக்கணும். ஏன்னா டவுன் த குரூப் என்ன செய்யணும்? குறையணும். இங்கே தான் நம்ம விதி விலக்குன்னு சொல்லுவோம். எக்ஸப்ஷனல்.
ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் வந்து 2p. ஃப்ளூரின் வந்து என்ன ஆர்பிட்டாலில் இருக்கும் 2p. ஃப்ளூரின் அதுக்கு அடுத்த வரிசைங்கிறதுனால அது என்ன ஆர்பிட்டால் 3p. இது 2p5, அது 3p5. 2p5 எப்படி இருக்குன்னா ஓரளவுக்கு சின்ன பந்து மாதிரி இமேஜின் பண்ணி, அந்த சின்ன பந்தில் 5 எலக்ட்ரான் இருக்குது. 5 எலக்ட்ரான் எப்படி இருக்குது? சின்ன பந்துன்னு சொல்லிட்டேன், எந்த சைஸ் இருக்குமா? இப்போ 5 எலக்ட்ரான் நம்ம எப்படி போடுறோம் அப்படின்னா எலக்ட்ரானுக்கு எலக்ட்ரானுக்கு இடையில என்ன விசை இருக்கும்? விலக்கு விசை, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ், பிகாஸ் they are நெகட்டிவ் இல்லையா? நெகட்டிவ் எப்பவுமே என்ன செய்யும்? அட்ராக்ட் பண்ணுமா ரிப்பல் பண்ணுமா? ரிப்பல் பண்ணும். ஸோ அதுக்குள்ளேயே ஒரே சண்டை. 5 எலக்ட்ரான் உட்கார முடியாமல் இங்கே எங்கேயும் தாறுமாறாக சண்டை பண்ணிட்டு யார்கிட்ட? ஃப்ளூரின். இப்போ 1 more எலக்ட்ரானை நீ வச்சுக்க அப்படின்னா ஃப்ளூரின் வாங்குமா? ரெடியாக அக்செப்ட் பண்ணுமா? நம்ம கான்செப்ட் படி ஃப்ளூரின் அப்படின்னாலும் அது ஏன் இல்லைன்றதுக்கான ரீசன் தான் இது. இதே இது குளோரின் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3p. 3p எப்படி இருக்குது? அதோட அடுத்த செல் கொஞ்சம் பெரிய சைஸ் ஆயிருமா? அங்கே 5 எலக்ட்ரான் கிளியராக அங்கங்கே ஸ்டேபிளாக உட்காந்து. இப்போ 1 more எலக்ட்ரான் போட்டால் அதனுடைய நிலைப்புத்தன்மை அதிகம், பிகாஸ் இட் வில் ரிசல்ட் இன் த இனட் கேஸஸ் கான்ஃபிகரேஷன் தட் இஸ் மோர் ஸ்டேபிள் இல்லையா? அதனால என்ன செஞ்சிடும்? அது ஆக்டெட் கான்ஃபிகரேஷனுக்கு ரெடியாக இருக்குது. யார்? குளோரின். அதனால எலக்ட்ரான் அஃபினிட்டி ஃப்ளூரினை விட யாருக்கு அதிகம்னு சொல்கிறாங்க? குளோரின். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ப்பா. ஸோ குளோரின் தான் எலக்ட்ரான் அஃபினிட்டி அதிகம், ஃப்ளூரினை விட காட்டிடும். பட் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி வரும்போது டவுன் த குரூப் ஒன்ஸ் அகைன் என்ன தான் செய்யும்? குறைஞ்சிக்கிட்டே போகும். இப்போ எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி கான்செப்ட்டுக்கு யார் வருவா? ஃப்ளூரின். புரியுதா? இப்போ வந்து சிலது கிளியராக நீ கொஸ்டின் எடுக்கணும். எலக்ட்ரான் நெகட்டிவிட்டின்னு கேட்டால் ஃப்ளூரின் தான் ஹையஸ்ட்டு, எலக்ட்ரான் அஃபினிட்டின்னு கேட்டால் சிஎல் தான் ஹையஸ்ட். புரிஞ்சா? இப்போ இந்த ஃபுல் ஸ்டோரி வந்துச்சா? எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி, அயனைசேஷன் எனர்ஜி கான்செப்ட் ஃபுல்லாக மண்டையில் இருந்துச்சா? இதை ரிலேஸ் பண்ணி தான் பேசிக். இதை வச்சு தான் உங்களுக்கு நீட் கொஸ்டின்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஒரு சிலது கொண்டு வந்திருக்கேன், அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். Cerium-58 is a member of. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டாங்க. Cerium-58 கொடுத்துட்டாங்க நம்பர். இஸ் அ மெம்பர் ஆஃப். அது டி பிளாக்கா எஃப் பிளாக்கா? சீரியம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் எஃப் பிளாக் அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லைனாலும் இந்த நம்பர் வச்சு ஓரளவுக்கு நம்ம என்ன செய்யலாம்? கெஸ் பண்ணலாம் அப்படின்னு. Cerium-58 பிலாங்ஸ் டு which block? எல்லாம் கோரஸா சொல்லலைமா? எஃப் பிளாக். இன்னொரு க்ளூஸ் தரேன். 37 வரைக்கும் இருந்தால் மோஸ்ட்லி எஸ் பிளாக் போடு, 52 வரைக்கும் இருந்தால் டி பிளாக், 65 வரைக்கும் இருந்தால் எஃப் பிளாக், 75 வரைக்கும் இருந்தால் டி பிளாக். ஸோ 53லேருந்து 65 வரைக்கும் இருந்தால் நம்ம என்ன பிளாக் போட போகிறோம்? எஃப் பிளாக். மோஸ்ட்லி பட் நாட் எக்ஸாக்ட்லி. ஓகேவா? மோஸ்ட்லி ஏதாவது ஒரு க்ளூவாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நீட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் 4 அயனைசேஷன் எனர்ஜி வேல்யூ கொடுத்துட்டாங்க. முதல் 4 அயனியாக்கும் ஆற்றலுடைய மதிப்பு கொடுத்துட்டாங்க. அந்த மதிப்பு சொல்கிறேன். 191, 578, 872, 5692 கிலோ கேலரிஸ். நம்பர் ஆஃப் பேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. வெளிக்கூட்டில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 4 அயனியாக்கும் ஆற்றல் மதிப்பை கொடுத்துட்டு வெளிக்கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை? ஆப்ஷன் 1, 2, 3, 4 இஸ் ரைட் ஆன்சர். எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம சொன்னேன் அயனியாக்கும் ஆற்றல் என்ன அர்த்தம்? ஒரு எலக்ட்ரானை ஒன்னொன்னா ரிமூவ் பண்ணு. இது ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜினா இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணியிருப்போமா? அடுத்து ரெண்டாவதுக்கு இங்கேருந்து இங்கே ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணியிருப்போமா? அடுத்தது அப்போ மொத்தம் எத்தனை தேவைப்படுது? ஆன்சர் 3 வேல்யூஸ். ஸோ தான் கான்செப்டை புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம என்ன செஞ்சிடலாம்? அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு Z is equal to 33. அது எத்தனாவது குரூப், எத்தனாவது பீரியட்ல இருக்கு? டக்குன்னு சொல்லு. Z is equal to 33. இந்த மாதிரியான கொஸ்டின் கண்டிப்பா ஒன்று நீட் கொஸ்டின். என்ன தொகுதி வரிசையில் இருக்கு? Z is equal to 33. நியரஸ்ட் யாரு? 36 யாரு? 36 minus 33. ஆன்சர் 3. 18 minus 3. 15 குரூப்க்கு பேர் என்ன? நைட்ரஜனா? நைட்ரஜன் குடும்பம். நைட்ரஜன் குடும்பத்துக்கு வெளிக்கூட்ட அமைப்பு கேட்குறாங்க. எலக்ட்ரான் வெளிக்கூட்ட அமைப்பு NH2 NP3 5 நான் NP1ங்கிறது போரான், NP2ங்கிறது கார்பன், ஸோ NP3ங்கிறது தான் நைட்ரஜன். புரிஞ்சா? ஓகே, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சொல்லிட்டோம், இது குரூப் சொல்லிட்டோம். பீரியட் பண்ணுறோமா? எத்தனாவது பீரியட்ல இருக்கும் Z33னா?
4th ஷியோர் ஃபர்ஸ்ட்ல யார் இருப்பா 2 வரைக்கும் யாரு ஹீலியம் அடுத்தது நம்பர் சொல்லுங்க நியான் 10 நெக்ஸ்ட் ஆர்கான் 18 நெக்ஸ்ட் கிரிப்டான் 36 இப்போ 36 வரைக்கும் இதாங்க நம்ம கேட்டது 33 இப்போ அது எத்தனாவது இதான் n is equal to 1 n is equal to 2 n is equal to 3 n is equal to 4 இது செகண்ட் டிஃபரன்ஸ் புரிஞ்சா இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் நீட் क्वेश्चन நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அயனியாக்கும் ஆற்றல் Na உடைய அயனியாக்கும் ஆற்றல் அந்த நியூமரிக் வேல்யூ மதிப்பு எதனுடைய எலக்ட்ரான் அஃபினிட்டிக்கு ஈக்குவலா இருக்கும் எலக்ட்ரான் அஃபினிட்டினா என்னப்பா எலக்ட்ரான் நாட்டம் எலக்ட்ரான் நாட்டம் மதிப்பு எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா Na பிளஸ் ஏன்னா இது என்னது அயனியாக்கும் ஆற்றல்னா ஒரு எலக்ட்ரானை நீக்குவதற்கு தேவையான ஆற்றல் இங்க ஒரு எலக்ட்ரானை சேர்க்க தேவையான ஆற்றல் ஸோ இங்கே நீக்க தேவையான ஆற்றல் எவ்வளோ வந்திருக்கோ அதை இங்கே சேர்க்கறதுக்கு போகும்போது Na ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும் அப்போ தான் சேர்க்கும்போது அதுவும் என்ன வாங்கணும் Na வாங்கணும் புரிஞ்சா நெக்ஸ்ட்டு பெரிலியம் 2+ இது ஒரு நீட் கொஸ்டின் பெரிலியம் 2+ ஐசோஎலக்ட்ரானிக் டெஸ்ட் அதாவது ஒரு ஐசோஎலக்ட்ரானிக்னா என்ன தமிழ்லையும் ஐசோஎலக்ட்ரானிக் தான் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க ஒத்த எலக்ட்ரான்களை கொண்டவை என்னது ஐசோஎலக்ட்ரானிக் ஸோ 4 அயனிகளை கொடுத்து லித்தியம் +, லித்தியம் 2+, லித்தியம் 3+, ஹீலியம் 2+. எது வரும் பெரிலியம் 2+னா ஃபர்ஸ்ட் எத்தனை எலக்ட்ரான் என்னங்க பெரிலியம் எவ்வளவு மணியில் எவ்வளவு இருக்கு 4 4ல இருந்து எத்தனை போச்சு 2 போயிடுச்சு அப்ப 2 எலக்ட்ரான் உள்ள மாதிரி இங்க எதுல இருக்கு Li எத்தனைமா நமக்கு Li 3யா ஒரு ப்ளஸ் போயிட்டா அங்கே எத்தனை எலக்ட்ரான் 2 சுத்தமா செக் பண்ணு ஓகேவா நெக்ஸ்ட் ஐசோஎலக்ட்ரானிக் இந்த क्वेश्चन நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன் கால்சியம் 2+ K+ ஆர்கான் நோட் பண்ணி பாருங்க கால்சியம் 2+ K+ ஆர்கான் ஆர்டர் சொல்லுங்க என்னுடைய அயனிக் எடை அதிகமா இருக்கும் உருவளவு எதுக்கு அதிகம் ஆர்கான் ஆர்கான் K+ எல்லாத்துலயும் எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை எவ்வளவு 12 மொத்த எலக்ட்ரான் கால்சியம் 20 2 எலக்ட்ரான் எண்ணிக்கை எவ்வளவு 12 அடுத்தது ஆக்சைட்ஸ்ல நான் சொல்லணும் சொல்லிட்டு இந்த क्वेश्चन வருவோம் ஆக்சைடுகள் பொறுத்த வரைக்கும் 3 இருக்குல அசிட்டிக் ஆக்சைடு பேசிக் ஆக்சைடு நியூட்ரல் ஆக்சைடு பி பிளாக்கை பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் ஆக்சைடுலாம் எது பி பிளாக்ல எதெல்லாம் நியூட்ரல் ஆக்சைட்ஸ் இருக்கலாம் பி பிளாக் NO ப்ளீஸ் டேக் நோட் NO N2O CO இதெல்லாமே நியூட்ரல் ஆக்சைடு ஓகேவா NO N2O CO இதெல்லாமே என்ன ஆக்சைடு நியூட்ரல் ஆக்சைடு பி பிளாக் ஆம்ஃபோடெரிக் ஆக்சைட்ஸ் ஆம்ஃபோடெரிக்னா நம்ம அசிட்டிக் கேரக்டரும் இருக்கும் பேசிக் கேரக்டர் இருக்கும் அமிலத்தன்மையும் இருக்கும் காரத்தன்மையும் இருக்கும் அதுக்கு பேர் வந்து ஆம்ஃபோடெரிக் ஆக்சைடு அதுக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க என்னென்ன ஆக்சைட்ஸ்லாம் வரும் அதுலன்னா அலுமினியம் ஆக்சைடு கேலியம் ஆக்சைடு லெட் ஆக்சைடு அலுமினியம் கேலியம் லெட் இதெல்லாமே வந்து ஆம்ஃபோடெரிக் ஆக்சைட்ஸ் ஓகேவா பொதுவாக ஆக்சிடேஷன் நம்பர் அதிகமாக இருந்தால் அதை என்னன்னு சொல்லுவோம்னா அசிட்டிக் ஆக்சைட்ஸ் என்ன ஆக்சைடு அசிட்டிக் ஆக்சைடு நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் Cl2O7 Cl2O7 குளோரின் பீட்டாக் தானே இது வந்து அசிட்டிக் ஆக்சைடு எக்ஸாம்பிள் ஏன் இதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் என்ன குளோரினுக்கு செக் பண்ணி பாருங்க ஆக்சிடேஷன் நம்பர் அதிகமாக அதனால இது வந்து ஒரு அசிட்டிக் ஆக்சைடு சரிங்களா பொதுவாக அசிட்டிக் ஆக்சைடு அப்படின்னா என்ன இருக்கும் நீரில் கரைச்சேன்னா அது வந்து என்ன கொடுக்கும் ஆசிட் பேசிக் ஆக்சைடு நீரில் கரைச்சோம்னா என்ன கொடுக்கும் பேசிக் ஆம்ஃபோடெரிக் அப்படிங்கிறப்ப ரெண்டையுமே கொடுக்கும் சால்ட் கொடுக்கும் சால்ட் நெக்ஸ்ட்டு என்னென்ன கேரக்டர்லாம் வந்து டவுன் த குரூப் குறையும்னு ப்ளீஸ் கேட்கணும் டவுன் த குரூப் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் அந்த 3 தான் நம்ம பாடத்தில் இருக்குது இது போக நீட்டில் வந்து சல்பிலிட்டி ஆஃப் சல்ஃபேட் கொடுப்பாங்க தெர்மல் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்பனேட் அது கொடுப்பாங்க கார்பனேட் வந்து ஸ்டேபிளாக இருக்குமா டவுன் த குரூப் போகும்போது லித்தியம் கார்பனேட் ஸ்டேபிளா அல்லது சீசியம் கார்பனேட் ஸ்டேபிளா இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் வரும் அதனால யூ ஜஸ்ட் மேக் அ நோட் டவுன் த குரூப் கொடுங்க ஃபஸ்ட்டு டவுன் த குரூப் எதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்னு நான் சொல்கிறேன் மெட்டாலிக் கேரக்டர் நம்பர் 1 மெட்டாலிக் கேரக்டர் இன்னொரு பேர் என்னது எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர் தமிழில் மெட்டாலிக்னா நம்ம உலோகத்தன்மை சரியா எலக்ட்ரோ பாசிட்டிவ்னா நேர்மின் தன்மை நம்ம ஏற்கனவே ஒன்று டவுன் த குரூப் இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னோம் அது என்னது அட்டாமிக் சைஸ் அணுவினுடைய உருவளவு ரெடியூசிங் பிஹேவியர் ஒடுக்கும்
காரணியாக செயல்படும் திறனும் டவுன் த குரூப் என்ன செய்யும், அதிகரிக்கும். Basicity of oxide and basicity of hydroxide down the group increases. Basicity of oxide basicity of hydroxide down the group என்ன செய்யும், increase ஆகும். இதெல்லாம் மெமரியா தெரிஞ்சாதான் உங்களுக்கு இதெல்லாம் கொடுப்பாங்க ஞாபகம் இருக்கா, லேத்தனம் ஹைட்ராக்சைட்ல இருந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு போகும்போது அதனுடைய காரத்தன்மை அதிகரிக்குமா குறையுமா, அதுக்கான மாதிரி கொஸ்டின்லாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக ட்ராக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். சரியா? இப்போ லெஃப்ட் டு ரைட் போடுங்க. லெஃப்ட் டு ரைட் எதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் போது நம்ம ஏற்கனவே 3 இன்க்ரீஸ் கொடுத்துருக்கோம். அயனியாக்கும் ஆற்றல், எலக்ட்ரான் நாட்டம், எலக்ட்ரான் கவர்த்தன்மை. இந்த 3மே வந்து இடமிருந்து வலம், அதாவது வரிசையில் அதிகரிக்கக்கூடியது. மேலும் என்னெல்லாம் வந்து அதிகரிச்சிருப்பாரு, ஹேலக்ஸ் ஆஃப் கோவலன்ட் கேரக்டர், சகப்பிணைப்பு தன்மை அதிகரிக்கும். ஹேலைடுகளுடைய சகப்பிணைப்பு தன்மை அதிகரிக்கும் லெஃப்ட் டு ரைட் போகும்போது. நெக்ஸ்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆக்சி ஆசிட்ஸ், ஆக்சி ஆசிடுடைய ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அசிடிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும். அசிடிக் கேரக்டர் அமிலத்தன்மை இன்க்ரீஸ் ஆகும் இடமிருந்து வளர்ச்சி வச்சு. அதனால தான் குளோரின் வந்து மிக அதிகத்தன்மை அமில ஆக்சைடுன்னு சொன்னேன். ஏன்னா அது எங்கே இருக்குது, டுவர்ஸ் த லெஃப்ட். சரி, இருக்கையிலே லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எது, லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ். ஹையஸ்ட் சொல்லிட்டேன், ஹையஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எதுன்னு சொன்னேன், ஃப்ளூரின். லீஸ்ட் எது, லீஸ்ட் எது, எப்படி பார்க்கணும், எலக்ட்ரோநெகட்டிவ்னு சொல்லியாச்சு, கம்மின்னு சொல்லியாச்சு. அப்போ இதில் தான் தொகுதியில் தான், அப்படியா, தொகுதியில் தானே குறையணும். தொகுதியில் மேலேருந்து குறையும் போது லித்தியத்துலேருந்து இந்த யார் இருப்பா, சீசியம். சீசியத்துக்கு தான் வந்து லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ். ஓகேவா? ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் யாரு, ஃப்ளோரின். ஹை எலக்ட்ரான் அஃபினிட்டி யாரு, ஃப்ளோரின். ஹை எலக்ட்ரான் அஃபினிட்டி யாருக்கு,